ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 144. முத்தூர் திரு லோகநாதன் அவர்கள் எப்பொழுதும் நம் பாட்டியாரை தரிசிக்க செல்லும் போது அவரது பாதங்களில் பணிந்து வணங்கி பாட்டியாரின் பாதங்களுக்கு முத்தமிடுவது வழக்கம். பாட்டியாரும் இவர் முத்தமிட்டதும் செல்லமாக ஒரு உதைப்பார்கள். சீரடியில் சத்குரு சாய்பாபாவிடம் இரவில் பக்தர்கள் சாவடியிலும் மசூதியிலும் உடன் தங்கி ஆராதிப்பார்கள். அதுபோலவே தாமும் ஒரு நாள் நம் பாட்டியாருடன் ஒரு இரவாவது தங்கி பூசித்து சேவகம் செய்ய ஆசைப்பட்டு மனதிற்குள்ளே நம் பாட்டியாரிடம் திரு லோகநாதன் அவர்கள் வேண்டிக் கொண்டார். வேண்டிய சில நிமிடங்களில் டாக்டர் நடராஜன் ஐயா அவர்களின் மனைவியார் திரு லோகநாதன் அவர்களை பார்த்து, நாளைக்கு சாயங்காலம் நம் பாட்டி சித்தருக்கு பால்குடம் எல்லோரும் எடுக்க இருக்கிறாங்க, நீயும் நாளை மாலை வந்து விடுப்பா என அழைப்பு விடுத்தார்கள். அன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி. பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து பாட்டியாரின் சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது பக்தர்களின் வழக்கம். திரு லோகநாதன் அவர்களும் பெரும் ஆவலுடன் பாட்டியை சேவித்து சேவை செய்யும் ஆவலுடன் டாக்டர் நடராஜன் ஐயா தோட்டத்திற்கு வந்தார். பேருந்தில் இருந்து இறங்கி சுமார் 7 கிலோமீட்டர் நடந்தே பாத யாத்திரையாக இவர் வந்தது குறிப்பிடத்தக்கது. அன்றைய தினம் வந்த பக்தர்கள் அனைவருக்கும் கையில் காப்பு கட்டியது போக மீதி ஒன்று தனியாக இருந்ததை நம் பாட்டியார் தன் கையால் எடுத்து திரு லோகநாதன் அவர்களுக்கு கையில் கட்டிவிட்டு கருணை புரிந்தார். அன்றைய புனித நாளில் பாட்டியாருடன் இரவில் தங்கும் பாக்கியம் பெற்றார் திரு லோகநாதன். மறுநாள் காலையில் நம் பாட்டியாரின் சிலைக்கு பாலாபிஷேக சுப நிகழ்வுகள் முடிந்த பின் வீடு திரும்ப எண்ணி நம் பாட்டியாரிடம் உத்தரவு கேட்டார் திரு லோகநாதன் அவர்கள். நம் பாட்டியாரோ போகாத, போன செத்துருவ என்றார்கள். சிறிது நேரம் கழிந்த பின்னும் இவர் பாட்டியிடம் அனுமதி கேட்க, வேணாம்டா, சொன்னா கேளுடா, போகாதடா, போன செத்து போயிருவடா என அனுமதி மறுத்தார்கள். பாட்டியாரின் திருவாயுதனில் அடிக்கடி செத்துருவ எனும் வார்த்தை வரும் தானே என திரு லோகநாதன் அவர்கள் எண்ணிக்கொண்டு, என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் பாட்டி, இனி எனக்கு எதுனாலும் நீங்க பாதுகாத்து கொடுங்க என சொல்லி ஊருக்கு போக மீண்டும் பாட்டியிடம் உத்தரவு கேட்டார். நம் பகவான் பாட்டியாரை அவரை தன் அருகாமையில் வரச் சொல்லி அவரது முதுகில் ஓங்கி ஒரு அடியை இடிபோல் கொடுத்து போ என்றார்கள். இவர் ஊருக்கு திரும்பிய 3-4 நாள்கள் கழித்துதான் ஏன் பாட்டியார் அப்படி சொன்னார், ஏன் ஊருக்கு செல்வதை தடுத்து நிறுத்தினார் என்பது அவருக்கு புரிய வந்தது. அது என்ன என்று அடுத்த காணொளியில் காண்போம். ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.